ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு 66. மலைய பர்வதத்தின் மேல் சந்தன மரம் கிளைகள் கிளைகளாக மிகவும் விலாசமாக வளர்ந்திருக்கும். சுகந்த பரிமளத்தை எங்கும் நிறைத்து அந்த சுற்றுச்சூழலை மிகவும் ரம்மியமானதாக செய்கிறது. பிராமணர்களும் சத்புருஷர்களும் எவ்வளவோ சிரமப்பட்டு சந்தனத்தை அரைத்து அதை இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றனர். அவர்களுக்கு இருக்கும் சத்வகுணம் சத்வ பாவனை அவர்களை அக்காரியங்களை செய்ய தூண்டுகிறது. அவர்களிடம் அத்தகைய சமஸ்காரம் இருக்கிறது. அதே நேரத்தில் காட்டில் வசிக்கும் காட்டுவாசிகள் அந்த சந்தன மரத்தை வெட்டி அடுப்பில் போட்டு விறகு குச்சிகள் போல் எரித்து கஞ்சி வடித்து கொண்டிருப்பார்கள். அதே விதமாக சாதுக்களிடமும் சத்புருஷர்களிடமும் சச்சங்கம் செய்து கொண்டே அவர்களிடம் உள்ள குற்றங்களை கண்டுபிடிக்கும் முயற்சி செய்து அவர்கள் கூறும் நற்போதனைகளை பக்கத்தில் ஒதுக்கி வைத்திருப்பவர்களுக்கு யார் எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும்? சாது சாங்கத்தியம் கிடைப்பது மிகவும் அரிது. அதிலும் மனித பிறவி கிடைப்பதென்பது மிகவும் அரிதானது. அப்படி மிக அரிதாக கிடைக்கும் சாதுக்களின் சங்கத்தை பெற்றும் கூட நலம் பயப்பவற்றை கிரகிக்க முடியாதவருக்கு எந்த ஒரு கண்களுக்கும் தெரியாத சக்தியாலும் உதவி செய்ய இயலாது. நலனை எதிர்பார்ப்பவரிடம் துவேஷத்தை வளர்த்து கொண்டு வீணாக மனித பிறவிக்கு நஷ்டம் ஏற்படுத்தி கொள்ள கூடாது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா.